अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين गुज़श्ता जुमे को जब मैं यहाँ मस्जिद में கடந்த ஜும்மாவில் ஜும்மா தொழுகையை நடத்துவதற்காக நான் இங்கு பள்ளிவாசலுக்கு வந்தபோது காரிலிருந்து நான் இறங்கியதும் பத்திரிகைகளின் பிரதிநிதிகளின் ஒரு பெரும் எண்ணிக்கை அங்கு வந்திருப்பதை நான் பார்த்தேன். அமீர் சாஹிப் அவர்களிடம் இது பற்றி நான் கேட்டபோது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அமெரிக்காவில் உள்ளத்தை புண்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட பிலிம் தொடர்பாக முஸ்லிம்கள் மேற்கொண்டுள்ள எதிர் நடவடிக்கைகளை பார்த்த இவர்கள் அகமதிகளின் எதிர் நடவடிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக வந்துள்ளனர் என்று அமீர் சாஹிப் கூறினார்கள். அதற்கு நான் நல்லது, இந்த தலைப்பில்தான் நான் குத்பா கொடுக்க இருக்கின்றேன், அதில் அகமதிகள் எத்தகைய எதிர் நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்பதை பற்றி கூறுவேன் என்று இவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினேன். இந்த அளவு பெரும் எண்ணிக்கையில் மீடியாவை இங்கு ஈர்த்து கொண்டு வந்திருப்பதும் கூட அல்லாஹ்வின் வேலையாகும். மேலும் அவனே இந்த தலைப்பில் சில விஷயங்களை நான் கூற வேண்டும் என்பதையும் எனது உள்ளத்தில் போட்டான். முதலில் நான் வேறு விஷயத்தை கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் முன்புதான் இந்த தலைப்பில் சிறிது கூற வேண்டும் என்று எனது கவனம் திரும்பியது. எவ்வாறு இருப்பினும் இது அல்லாஹ்வின் வேலையாகும். எவ்வாறு அவன் விரும்புகின்றானோ அவ்வாறு செய்கின்றான். பிறகுள்ள நிலைமைகள் இந்த தலைப்பில் நான் பேசுவதில் இறைவனின் உதவி இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றது. சுருக்கமான நேரத்தில் மிக சுருக்கமாகத்தான் விஷயங்களை கூற முடியும். ஆனால் கூறப்பட்ட விஷயங்களின் சுருக்கத்தை அல்லது எந்த தூது செய்தியை நான் கூற விரும்பினேனோ அதை அல்லாஹு தாலா அஹ்மதியத்தின் உலகை தவிர மற்றவர்களிடத்திலும் மிகவும் விரிவான முறையில் எட்ட வைத்து விட்டான். எவ்வாறு இருப்பினும் ஜும்மாவிற்கு பிறகு நான் பள்ளிவாசலிலிருந்து வெளியே வந்த சமயத்தில் அமீர் சாஹிப் அவர்கள் மீடியாவிலிருந்து வந்திருப்பவர்கள் 2 அல்லது 3 நிமிடங்களுக்காக உங்களிடம் நேரடியாக சில விஷயங்களை கேட்க விரும்புகின்றார்கள் என்று கூறினார்கள். நான் அவர்களிடம் குத்பாவிலேயே எல்லா விஷயங்களையும் நான் கூறிவிட்டேன் என்று கூறினேன். ஏனென்றால் மீடியாவை சார்ந்தவர்கள் மேலே பால்கனியில் நிற்பதையும் கேமரா மூலம் புகைப்படம் எடுப்பதையும் ரெக்கார்டிங் செய்வதையும் மொழியாக்கத்தை கேட்பதையும் நான் பார்த்தேன். இவர்களுக்கு தூது செய்தி கிடைத்துவிட்டது, மேற்கொண்டு இவர்கள் வேறு என்ன கேட்க விரும்புகின்றார்கள் என்று நான் கேட்டேன். எவ்வாறு இருப்பினும் நான் வருவேன் என்று கூறி இவர்களை அறைக்குள் உட்கார வைத்து விட்டதால் நானும் சரி பார்க்கலாம் என்று கூறினேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தையும் மதிப்பையும் நிலைநாட்டுவதற்காக வேறு சில விஷயங்களை கூற வேண்டியது வந்தாலும்
நாம் கூறுவோம் என்று நான் நினைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதி தொடர்பாகவும் இஸ்லாமிய போதனைகளை பற்றியும் இந்த நேர்காணல் மூலமாக உலகிற்கு சிறந்த தூது செய்தியை எட்ட வைக்க முடியும் என்றால் அது நல்ல விஷயம்தான். அதற்காக நான் அவர்களை சந்திக்கின்றேன் என்று கூறினேன். நான் அறைக்குள் சென்றபோது பத்திரிகை நிருபர்களை தவிர டிவி சேனல்களுடைய பிரதிநிதிகளும் இருந்தனர். பிபிசியின் ஏற்பாட்டின் கீழ் இயங்கும் நியூஸ் நைட் என்ற சேனலின் பிரதிநிதி, இவ்வாறு பிபிசியின் பிரதிநிதி, நியூசிலாந்து நேஷனல் டிவியின் பிரதிநிதி, பிரான்சில் உள்ள டிவியின் பிரதிநிதி மற்றும் இன்னும் பல பிரதிநிதிகளும் அங்கிருந்தார்கள். நியூசிலாந்தின் பிரதிநிதி எனக்கு வலப்பக்கத்தில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முதலாவதாக கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் என்னிடம், நீங்கள் என்ன தூது செய்தியை கூற விரும்புகின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்டார். தூது செய்தியை நீங்கள் கேட்டுள்ளீர்கள், என்னுடைய குத்பாவின் மொழியாக்கத்தை கேட்டுள்ளீர்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உயர் தகுதி பற்றி நான் விளக்கி கூறியிருக்கின்றேன். அவர்களது தகுதி மிகவும் உயர்வானது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அழகிய முன்மாதிரியானது ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றுவதற்கு தகுதியுடையதாகும். முஸ்லிம்கள் தங்களது துக்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் உள்ள அவர்களது எதிர் நடவடிக்கை ஒரு வகையில் சரியானதுதான். அவ்வாறான ஒரு நிலை உருவாக வேண்டும். ஆனால் அதை சில இடங்களில் அவர்கள் தவறான விதத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக எங்களது உள்ளத்தில் உள்ள உயர் தகுதி வரை இந்த உலகவாதிகளின் பார்வை செல்ல முடியாது. இந்த விஷயத்தால் எந்த அளவு எங்களுக்கு வேதனை ஏற்பட்டுள்ளது, எவ்வாறு நாங்கள் துயரமடைந்துள்ளோம் என்பதை பற்றிய உணர்வே இந்த உலகவாதிகளுக்கு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட செயல்கள் உலகின் அமைதியை சீர்குலைத்து விடுகின்றது என்று நான் கூறினேன். நியூசிலாந்தின் பிரதிநிதியாக வந்திருந்த அவர் மிகவும் கடுமையான சொற்களில், இவர்கள் நரகத்திற்கு செல்வர் என்று நீங்கள் கூறினீர்கள், இது மிகவும் கடுமையான சொற்களாகும் என்று கூறினார். அவ்வகையில் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்ற சொற்களை அவர் கூறாமல் இருந்தாலும் அவரது பேசும் தொனி அதை பிரதிபலித்தது. அவர் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தார். அதற்கு நான், அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள் தொடர்பாக இப்படிப்பட்ட விஷயங்களை ஒருவர் பேசுகின்ற போது, அவர்களை பரிகாசம் செய்து கொண்டே இருக்கும் போது, அவர்களை எள்ளி நகையாடும் போது, அப்படிப்பட்ட செயல்களிலிருந்து அவர்கள் விலகாமல் இருந்தால், எவ்வளவு புரிய வைத்தாலும் அதை புரிந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்தால், பிறகு அல்லாஹ்வின் விதியும் செயல்படும், அப்போது தண்டனையும் வரலாம். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் பிடிக்கின்றான் என்று நான் கூறியதை கேட்டு அவர் அமைதியாக இருந்து விட்டார். ஆனால் நான் கூறிய விஷயத்தை கேட்டு அவருக்கு சிறிது அச்சம் ஏற்பட்டிருப்பது போன்று எனக்கு தெரிந்தது. அவர் நியூசிலாந்து நேஷனல் டிவிற்கு அனுப்பிய செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. ஜமாத் தொடர்பாக முதல் முறையாக அங்குள்ள நேஷனல் டெலிவிஷனில் செய்தி ஒளிபரப்பாகியுள்ளது. நமது அறிமுகம் அங்கு ஏற்பட்டுவிட்டது என்று அங்குள்ள ஜமாத்திற்கும் இவ்வகையில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. குத்பாவில் உள்ள கருத்துக்களையும் என்னுடன் நடந்த இன்டர்வியூவும் அங்கு ஒலிபரப்பப்பட்டது. குத்பாவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கூறிய, இப்படிப்பட்ட மக்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்ற சொற்றொடரையும் அவர்கள் தமது செய்தியில் ஒலிபரப்பினர். இதனை அவர்கள் ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தனர். சில நேரங்களில் முஸ்லிம் அல்லாத பிரதிநிதிகளிடம் இல்லாத அல்லது அவர்கள் வெளிப்படுத்தி காட்டாமல் இருக்கின்ற அந்த கண்ணியமான இயல்பு இவரிடம் இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட சொற்றொடருக்கு முன்னும் பின்னும் கூறப்பட்டவற்றை கூறாமல் விட்டுவிட்டால் அதனால் எதிர்மறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். அதை அளிக்கும் வகையில் அல்லாஹ் அவரது உள்ளத்தில் இந்த விஷயத்தையும் போட்டுவிட்டான். என்னுடன் நடந்த இன்டர்வியூவில் நான் கூறிய இந்த விஷயத்தையும் அவர்கள் காட்டினார்கள். நான் கூறிய சொற்களை அவர்கள் அப்படியே திரும்ப போட்டு காட்டினார்கள். அதில் நான் கூறிய விஷயம்,
நாங்கள் தீவிரவாத செயல்களையும் உடைப்பது எரிப்பது போன்ற செயல்களையும் விரும்புபவர்கள் அல்ல. எந்த ஒரு அகமதியையும் இப்படிப்பட்ட குழப்பத்தில் ஈடுபடுவதையோ அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர் நடவடிக்கையில் பங்கு வருவதையோ உங்களால் ஒருபோதும் பார்க்க முடியாது. செய்திகளை வாசித்தவர் எனது இந்த பதிலை காட்டிவிட்டு பிறகு இது பற்றி விமர்சனம் செய்தார். அதாவது இந்த ஜமாத் முஸ்லிம்களில் ஒரு தனி ஜமாத்தாகும். முஸ்லிம்கள் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை. ஆனால் இவர்களது கலீஃபாவின் குரல், மேலும் அவர் கூறியுள்ள இந்த தூது செய்தி அகமதிகளை தவிர மற்ற முஸ்லிம்களிடமும் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா இல்லையா என்று நாம் பார்ப்போம் என்று அவர் கூறினார். அவர் மற்ற முஸ்லிம்கள் செய்கின்ற உடைப்பது எரிப்பது போன்ற காட்சிகளையும் தொலைக்காட்சியில் காட்டினார். மௌலவிகள் ஊர்வலமாக செல்வதையும் அவர்கள் அதில் முழக்கமிடுவதையும் அவர் காட்டினார். எவ்வாறு இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியது போன்றே இதன் மூலமாக இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தி நியூசிலாந்து நாட்டிலும் சேட்டலைட் மூலமாக அதன் அருகிலுள்ள நாடுகளிலும் அவர்களது வெப்சைட் மூலமாக உலகின் பல பகுதிகளிலும் எட்டிவிட்டது. நாம் முயற்சி செய்திருந்தால் கூட அகமதியத் பற்றிய அறிமுகம் மற்றும் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தி இந்த ரீதியில் மக்களை சென்றடைந்திருக்க முடியாது. இவ்வகையில் நியூசிலாந்து ஜமாத் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அகமதியத் பற்றிய அறிமுகத்தையும் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியையும் எட்ட வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு நியூசிலாந்திற்கு அருகிலுள்ள நாடுகளிலும் இந்த செய்தியை அவர்கள் கேட்டிருப்பார்கள். அவர்களும் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பண்புகளை எடுத்து கூறி இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை இந்த மக்களுக்கு எட்ட வைப்பதற்கான முழுமையான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். இங்குள்ள ஒரு சேனலான நியூஸ் நைட்டின் பிரதிநிதி, நான் அந்த பிலிமை பார்த்தேன், இந்த அளவு கூச்சலிடுவதற்கு அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லையே, முஸ்லிம்கள் இந்த அளவு எதிர் நடவடிக்கையை வெளிப்படுத்த வேண்டியதில்லை என்றார். மேலும் நீங்களும் மிக விளக்கமாக இது பற்றி கொத்பா கொடுத்துள்ளீர்கள். சில இடங்களில் மிகவும் கடுமையான சொற்களில் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளீர்கள். இது ஒரு லேசான நகைச்சுவைதான் என்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் இந்த மக்களது ஒழுக்கத்தின் தரத்தின் நிலைமையாகும். நான் அவரிடம், நீங்கள் இந்த பிலிமை எப்படி பார்த்தீர்கள், உங்களது தரம் எத்தகையது என்று எனக்கு தெரியவில்லை. முஸ்லிம்களின் பார்வையில் அவரது உள்ளத்தில் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இருக்கும் உயர்வான தகுதியையும் அவர்கள் மீது ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் இருக்கின்ற நேசத்தையும் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நான் அவரிடம் கூறினேன், நான் அந்த படத்தை பார்க்கவில்லை. ஆனால் அந்த படத்தை பார்த்தவர்கள் என்னிடம் கூறிய ஒன்றிரண்டு விஷயங்களை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் அதில் அப்படிப்பட்ட எந்த விஷயமும் இல்லை என்று கூறுகின்றீர்கள். இந்த விஷயத்தை கேட்ட பிறகு ஒருபோதும் அந்த பிலிமை பார்ப்பதற்கான தைரியம் எனக்கு இருக்காது. இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்கும் போதே ரத்தம் கொதிக்கின்றது. நான் அவரிடம் கூறினேன், உங்களது தந்தையாரை ஒருவர் ஏசி பேசினார், அவரை பற்றி தீய விஷயங்களை, வீணான தரக்குறைவான விஷயங்களை கூறினால் அது தொடர்பாக உங்களது எதிர் நடவடிக்கை எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களது எதிர் நடவடிக்கையை கண்டிப்பாக வெளிப்படுத்தி காட்டுவீர்களா இல்லையா? இது சரியா இல்லையா என்று கூறுங்கள் என்றேன். ஒரு முஸ்லிமின் பார்வையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர் தகுதி இதைவிட மிகவும் உயர்வானதாகும். அது அந்த இடத்தை நீங்கள் அடையவே முடியாது. இரண்டாவது முறையாக அவர் அந்த பிலிம் தொடர்பாக பேச ஆரம்பித்ததும் நான் அவரிடம், நான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், உங்களது தந்தைக்கு எதிராக எவராவது பேசினால் அதை நீங்கள் கேட்பீர்களா என்று கேட்டேன். ஆம் அல்லது இல்லை என்று எந்த பதிலையும் அவர் கூறவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர் அமைதியாக இருந்து விட்டார். இந்த பிரதிநிதி இது தொடர்பாக ஒருவேளை மீடியாவில் இது பற்றி எந்த செய்தியையும் தராமல் இருந்திருக்கலாம். உங்களது தந்தையாரை எவராவது ஏசி பேசினால் எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுவீர்களா என்ற எனது இந்த சொற்றொடரை பல இடங்களில் மற்ற மீடியாக்கள் எடுத்து கூறியிருக்கின்றது. வெப்சைட்டிலும் அதை போட்டுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இன்டர்நெட்டிலும் சில பத்திரிகைகளின் வெப்சைட்டிலும் இது பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறக்கூடியவர்களும், பாகிஸ்தானை சேர்ந்த ஆங்கில பத்திரிகை ஒன்றும் எனது கொத்பாவை மேற்கோள் காட்டி பிரஸ் மீட்டிங்கில் கூறிய கருத்துக்களையும் எடுத்து கூறி இந்த விஷயத்தில் அஹ்மதியா ஜமாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை சிறந்த முறையில் உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது.
இன்டர்நெட்டில் இது தொடர்பாக கருத்துக்களை கூறியுள்ள பலரும் இதனை புகழ்ந்து கூறியுள்ளார்கள். ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் கூறும் விஷயத்தை தான் மிர்சா மஸ்ரூர் அகமது கூறியுள்ளார் என்று சிலர் எழுதியுள்ளனர். ஒரு அகமதி எனக்கு இவ்வாறு எழுதியுள்ளார். அவர் கூறுகின்றார், நான் எல்லோரது கருத்துக்களையும் கேட்டேன், எல்லா செய்திகளையும் பார்த்தேன், ஆலிம்கள், தலைவர்கள் மற்றும் அனைவரது விளக்கங்களையும் கேட்டேன். பல விஷயங்களையும் அவர்கள் பேசினார்கள். ஆனால் எவருமே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓதுவதன் பக்கம் கவனமூட்டவே இல்லை. ஆக இதன் பக்கம் அஹ்மதியா ஜமாத் மட்டுமே கவனமூட்டியுள்ளது. ஜமாத் சகோதரர்களின் எதிர் நடவடிக்கை இப்படியும் இருக்க வேண்டும். அதாவது அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓத வேண்டும். எவர்களை நீங்கள் முஸ்லிம் அல்லாதோர் என்று கூறுகின்றீர்களோ அவர்கள்தான் உண்மையான இஸ்லாமிய எதிர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் சிலர் எழுதியுள்ளனர். எவ்வாறு இருப்பினும் இது பற்றி சிறப்பான முறையில் செய்தி பரவிவிட்டது. இவ்வாறு உலகத்தின் முன்னால் ஒரு உண்மையான முஸ்லிமின் உண்மையான எதிர் நடவடிக்கையும் வந்துவிட்டது. அஹ்மதியா ஜமாத் எடுத்து கூறுகின்ற இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பற்றியும் உலகிற்கு தெரிந்துவிட்டது. உலகத்திற்கும் இஸ்லாமிய உலகிற்கும் ஒரு உண்மையான முஸ்லிமின் சரியான எதிர் நடவடிக்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிந்துவிட்டது. நான் ஏற்கனவே கூறியது போன்றே இது அல்லாவின் குறிப்பான அருளும் அவனது உதவியுமே ஆகும். அதன் மூலமாகவே இத்தகைய கவரேஜ் கிடைத்தது. அவ்வாறு இல்லை என்றால் நாம் முயற்சி செய்தாலும் கூட அஹ்மதியா ஜமாத் எடுத்து கூறுகின்ற சரியான இஸ்லாமிய நடவடிக்கை தொடர்பாக உலகிற்கு தெரியாமல் போயிருக்கும். அல்லது இவ்வளவு விரிவான முறையில் இதை நாம் உலகத்திற்கு எட்ட வைத்திருக்க முடியாது. இந்த பணிகளை மேலும் முன்னேற்றம் அடைய செய்வதும் இந்த கவரேஜிலிருந்தும் பலன் பெறுவதும் ஆகிய இவையெல்லாம் ஒவ்வொரு இடத்திலுள்ள ஜமாத் மற்றும் ஒவ்வொரு அஹ்மதியுடைய பணியாகும். தலைமையகத்தின் தரப்பிலிருந்தும் இது தொடர்பான முயற்சிகளுக்கான வழிகாட்டல் மற்றும் வழிமுறைகளை கூறுவது ஆகியவற்றை பொறுத்தவரையில் நான் கொத்பாவை வெளியிடுமாறு கூறியுள்ளேன். இந்த வழிகாட்டல் மற்றும் இதற்கான வழிமுறை அலுவலகத்திலிருந்து ஜமாத்திற்கு கிடைப்பதற்கு அல்லது ஜமாத் சகோதரர்களுக்கு அவளது ஜமாத் தரப்பிலிருந்தும் இது பற்றிய வழிகாட்டல் கிடைப்பதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படலாம், சில நாட்கள் ஆகலாம். நான் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா அகமதிகளும் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியுள்ள இந்த சந்தர்ப்பத்திலிருந்து பலனடைந்தவாறு நான் கடந்த கொத்பாவில் கூறியதற்கு ஏற்ப உங்களது செயல் மூலமாக உலகத்திற்கு முன்னால் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை எடுத்து கூறுங்கள். ஆனால் அத்துடன் தலைமையகத்துடன் தொடர்புள்ள அலுவலகங்களும் ஜமாத்துகளும் உடனடியாக கவனம் செலுத்தியவாறு கொத்பாவின் மொழியாக்கத்தை தத்தமது மொழிகளில் செய்து அதை விரிவாக வெளியிட வேண்டும். அதில் பிரஸ் தொடர்பாகவும் எழுத வேண்டும். உணர்வுள்ள ஒவ்வொரு நபருக்கும் இஸ்லாமிய வழிமுறையை எட்ட வையுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளது வாழ்க்கையின் அழகிய அம்சங்களை பார்க்க வேண்டுமென்றால் உண்மை மற்றும் வரலாற்றின் ஒளியில் அமைந்துள்ள பிரசுரங்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் அல்லது எங்களால் வழங்க முடியும் என்பதை நீங்கள் தெரிவியுங்கள். இவ்வாறு நமது பிரசுரங்கள் உள்ள பல்வேறு ஜமாத்துகளின் வெப்சைட்டுகளின் முகவரியையும் தெரியப்படுத்துங்கள். நான் இது தொடர்பாக முதலிலேயே வழிகாட்டல்களை வழங்கிவிட்டேன். சில மக்கள் இது தொடர்பாக தங்களது ஆலோசனைகளையும் தெரிவித்துள்ளனர். இந்த கொத்பா மூலமும் பத்திரிகை துறையை சார்ந்தவருடன் நடைபெற்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி மூலமும் அஹ்மதியா ஜமாத்தின் நிலைப்பாடு பற்றி உலகத்திற்கு விரிவாக தெரிய வந்து விட்டதால் இதன் மூலமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் உள்ள அழகிய அம்சங்களை வெளிப்படுத்தி காட்ட முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இதிலிருந்தும் பலன் பெற வேண்டும். ஜமாத் தங்களது பகுதிகளில் உள்ள நூலகங்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை தொடர்பான நூல்களை வைக்க வேண்டும். ஐரோப்பிய நாடுகளில் இந்த நூல்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பை நூலகங்களில் வைக்க வேண்டும். ஒரு பிரிவினருக்கு இந்நூல்களை இலவசமாக வழங்க வேண்டுமென்றால் அவ்வாறும் செய்யலாம். குறிப்பாக எந்த நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டதோ அல்லது வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதோ அவற்றை அதிகமாக பரப்ப வேண்டும். உதாரணமாக ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நூலான லைஃப் ஆஃப் முஹம்மது ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ளது. இவ்வாறு ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சீரத்து நபி என்ற நூலின் சில பகுதிகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
மற்ற நூல்களையும் வக்காலத்தே தஸ்னீஃப் விரைவாக மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நூலான லைஃப் ஆஃப் முஹம்மது ஒரு சுருக்கமான நூலாகும். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் கவர் ஆகியுள்ளது. இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்டடி ஆஃப் ஹாலி குர்ஆன் என்ற நூலின் ஒரு சிறு பகுதியாக இந்த நூல் உள்ளது. இதில் வரலாறும் எடுத்துக் கூறப்பட்டிருக்கின்றது, பெருமானாரின் வாழ்க்கையும் எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது. இதை படிப்பதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் தெளிவாக நமக்கு முன்னால் வந்துவிடும். இதை விரிவான அளவில் வெளியிட வேண்டும். வக்காலத் இஷாத் மற்றும் தஸ்னீஃப் எந்தெந்த மொழிகளில் இந்நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றி எனக்கு அறிக்கை தர வேண்டும். ஸ்டாக் இல்லை என்றால் உடனடியாக இதை வெளியிட வேண்டும். ஜெர்மன் மொழியிலும் இதன் மொழியாக்கம் உள்ளது, பிரெஞ்சு மொழியிலும் இது இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். எவ்வாறு இருப்பினும் இதை பற்றி அறிக்கையை எனக்கு தர வேண்டும். உலகின் முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் அழகிய அம்சங்களை வைக்க வேண்டியது நமது பணியாகும். நாம் முயற்சி செய்து இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். இன்று இந்த பணியை முழு ஈடுபாட்டுடன் அஹ்மதியா ஜமாத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதற்காக எல்லா வகையான புரோகிராம்களையும் உருவாக்க முன்பை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். செமினார்களும் மாநாடுகளும் நடத்த வேண்டும். மற்றவர்களை பெரும் எண்ணிக்கையில் இவற்றில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு சிறிய பிரசத்தின் வடிவில் எனது கடந்த வார குத்பாவை வெளியிட்டு எவ்வாறு இதற்கு முன்னால் அமைதி தொடர்பாக பிரசுரங்கள் வழங்கப்பட்டதோ அவ்வாறு இந்த குத்பாவையும் நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும். இந்த பணியை செய்வதில் அதிக காலதாமதம் ஏற்படக்கூடாது. மாறாக ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள் இந்த பணி நடைபெற முடியும். அதை செய்ய வேண்டும். பெரிய நாடுகளில் இதை வெளியிடும் பணியை மிகவும் எளிதாக செய்ய முடியும். இந்த மக்கள் தங்களது தீய செயல்களிலிருந்து விலகாமல் இருக்கின்றார்கள், விலகவும் மாட்டார்கள். பொதுவாக முஸ்லிம்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்ற எதிர் நடவடிக்கையை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு இந்த மக்கள் நமது உள்ளங்களை மேலும் காயப்படுத்துவதற்கு தயாராக உள்ளனர் என்றே தெரிகிறது. தங்களது அசுத்தமான செயல்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பரப்பிக்கொண்டே செல்கின்றனர். இப்போது 2 நாட்களுக்கு முன்னரும் ஸ்பெயினில் உள்ள ஒரு பத்திரிகையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேலி சித்திரம் வரைந்து அதை வெளியிட்டுள்ளது. இது ஒரு நகைச்சுவையாகும். முஸ்லிம்களின் எதிர் நடவடிக்கைக்கு பதில் கூறும் வகையில் இது செய்யப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நாம் இவர்களது வாய் அடைப்பதற்கும் குறைந்தபட்சம் நல்ல இயல்புள்ள மக்களுக்கும் படித்த மக்களுக்கும் இந்த தவறான வழிமுறை உலகின் அமைதியை சீர்குலைத்து விடுகிறது என்பதை எடுத்துக் கூறுவதற்கும் முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவு சாத்தியம் உள்ளதோ அந்த அளவு இவர்களது அநீதியான வழிமுறை தொடர்பாக உலகிற்கு நாம் தெரிவிக்க வேண்டும். இங்கு யூகேயிலும் காமன்வெல்த் நாடுகளிலும் ராணியின் வைர விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொண்டாடப்பட்டது. முழு வருடமும் இது பற்றிய பேச்சு இருந்து கொண்டிருக்கும். இப்போதும் இதன் பக்கம் கவனம் இருந்து வருகிறது. விக்டோரியா மகாராணிக்கு வைர விழா நடந்த சமயத்தில் ஹஜ்ரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூஃபா கேசரியா என்ற பெயரில் ஒரு நூலை எழுதி மகாராணிக்கு அதை அனுப்பி வைத்தார்கள். அந்த நூலில் அவர்கள் ராணியின் நீதியை விரும்புகின்ற அரசாங்கத்தை புகழ்ந்து கூறியிருந்ததுடன் இஸ்லாத்தின் தூது செய்தியையும் அவர்களுக்கு எட்ட வைத்தார்கள். உலகில் அமைதியை ஏற்படுத்துவது, பல்வேறு மதங்களுக்கிடையில் பரஸ்பரம் இருந்து வரும் தொடர்புகள், மார்க்க பெரியார்கள் நபிமார்கள் ஆகியோரை கண்ணியப்படுத்துவது, அவர்களை மதிப்பது ஆகியவற்றை பற்றியும் அந்நூலில் அவர்கள் கவனமூட்டியிருந்தார்கள். அமைதியை நிலைநாட்டுவதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் அதில் அவர்கள் விளக்கமாக கூறியிருந்தார்கள். இப்போது எலிசபெத் ராணியின் வைர விழாவின் போது தோஃபா கேசரியா என்ற நூலின் மொழிபெயர்ப்பை அழகாக அச்சிட்டு அழகான முறையில் அது பைண்டிங் செய்யப்பட்டு ராணிக்கு அனுப்பப்பட்டது. ராணியுடன் சம்பந்தப்பட்ட எந்த துறைக்கு இந்த நூல் அன்பளிப்பாக அனுப்பப்பட்டதோ அத்துடன் எனது கடிதமும் அனுப்பப்பட்டது. அவரிடமிருந்து நன்றி தெரிவித்து எனக்கு பதில் வந்தது. ராணியின் நூல்களின் தொகுப்புடன் இந்த நூலும் வைக்கப்பட்டுள்ளது. ராணி இதை படிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார்கள். அவர்கள் அதை படிக்கின்றார்களா இல்லையா என்று நமக்கு தெரியாது.
ஆனால் நமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்துள்ளோம். இந்த சமயத்தில் உலகத்தில் அமைதியின்மையின் எத்தகு நிலை இருந்து வருகிறதோ அவ்வாறே அந்த காலத்திலும் இருந்தது. இன்னும் சொல்வதென்றால் அதைவிட அதிகமான அமைதியின்மை பெருகி வருவதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தின் மீது தாக்குதல் நடத்துவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அவர்களை பரிகாசம் செய்வது ஆகிய செயல்களை இந்த மக்கள் செய்து கொண்டே செல்கின்றனர். அதில் வரம்பு மீறி வருகின்றனர். எனவே ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த தூது செய்தியை பரப்புவதும் இன்று மிகவும் அவசியமானதாகும். அமைதியை ஏற்படுத்துவது, மதங்களுக்கு கண்ணியம் அளித்தல் ஆகியவை தொடர்பாக அந்த நூலில் உள்ள பகுதியை ஒரு பிரசுரத்தின் வடிவில் அச்சிட்டு இங்கும் உலகம் முழுவதும் இதை விநியோகம் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். அந்நூலில் இது தொடர்பாக மாநாடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது பற்றியும் பிரசுர வடிவில் எழுதி அச்சிட்டு இங்கும் உலகின் பல்வேறு இடங்களிலும் அந்த கருத்துக்களை நாம் எடுத்து கூறுவது அவசியமானதாகும். இந்த பிரசுரங்களை விளம்புவதும் அவசியமானதாகும். இது தொடர்பாகவும் உடனடியாக பணி நடைபெற வேண்டும். இந்த தூது செய்தி அதிகபட்சம் 4 அல்லது 5 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். அதில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களை பற்றி எடுத்து கூறியவாறு ஒரு உதாரணத்தை கூறியுள்ளார்கள். அதாவது, ஒரு அரசாங்கத்தின் பெயரில் அதன் தரப்பிலிருந்தும் எவராவது ஒரு பொய்யான சட்டத்தை இயற்றி அதை பரப்புகின்றார் என்றால், அல்லது அந்த நபர் தன்னை அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒருவராக நிரூபித்தால் அல்லது நிரூபிக்க முயற்சி செய்தால் அரசாங்கம் அவருக்கு எதிராக நடவடிக்கையில் இறங்கும். அப்படிப்பட்ட நபர் அல்லது பிரிவினருக்கு எதிராக அது நடவடிக்கை எடுக்கும். பிறகு தவறான விஷயங்களை தன்னுடன் தொடர்புபடுத்தி கூறப்படுவதை மேலான இறைவன் எவ்வாறு சகித்துக் கொள்வான்? எவ்வாறு அதற்கு அவன் முழுமையான சுதந்திரத்தை வழங்க முடியும்? எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனிடமிருந்து ஒரு தூது செய்தியை கொண்டு வந்திருப்பதாக வாதம் செய்கின்ற போது, அவளது ஜமாத்துகளும் வளர்ச்சியடையும் போது இந்த ஜமாத் அல்லது இந்த மக்கள் இறைவனிடமிருந்து வந்தவர்கள் என்பதை அது நிரூபிக்கின்றது. எனவே இறைவனிடமிருந்து வந்தவர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். அதன் மூலமாக உலகில் அமைதி நிலை பெறும். இது தொடர்பாக எவ்வாறு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பது பற்றியும் நபிமார்களின் உயர்வான தகுதி என்ன என்பது பற்றியும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியவற்றிலிருந்து ஒரு பகுதியை இப்போது உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், தொன்று தொற்ற இறைவனுடைய நடைமுறையில் இந்த சட்டம் உள்ளது. அதாவது, உலக அரசாங்கங்கள் தான் கூறாத ஒன்றை தன்னுடன் தொடர்புபடுத்தி கூறுவதை சகித்துக் கொள்ள முடியாத போது பிறகு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி சகித்துக் கொள்வான்? அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனது தொன்று தொட்ட நடைமுறையில் இந்த சட்டம் உள்ளது. அதாவது, தன்னை நபி என்று பொய்யாக வாதம் செய்கின்ற ஒருவருக்கு அவன் கால அவகாசம் வழங்குவதில்லை. அப்படிப்பட்ட நபர் விரைவில் பிடிக்கப்படுவார், இறை தண்டனைக்கு ஆளாகிவிடுவார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தன்னை நபி என்று வாதம் செய்துள்ள எல்லோரையும் கண்ணியமிக்க பார்வையுடன் பார்க்க வேண்டும். அவர்களை உண்மையாளர்களாக கருத வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் தாங்கள் நபியாக இருப்பதாக வாதம் செய்தார்கள். பிறகு அவர்களது அந்த வாதம் வேரூன்றி விட்டது. அவர்களது மார்க்கம் உலகில் பரவியது. மேலும் அது உறுதியாக நிலைத்து விட்டது. அது ஒரு நீண்ட ஆயுளை கொண்டதாக இருக்கிறது. நாம் அவர்களது மதங்களின் வேத நூல்களில் தவறு இருப்பதை கண்டால் அல்லது அந்த மதத்தை பின்பற்றி செல்பவர்கள் தீய செயல்களில் சிக்கியிருப்பதை பார்த்தால் நாம் இதன் பழியை இந்த மதங்களின் ஸ்தாபகர்கள் மீது சுமத்தக்கூடாது. ஏனென்றால் வேத நூல்களில் இடை செருகல்கள் ஏற்படுவது சாத்தியமானதுதான். அனுமானத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற தவறுகளை விளக்க உரைகளில் புகுத்துவது சாத்தியமானதுதான். ஆனால் ஏதாவது ஒரு நபர் மிகவும் தெளிவான முறையில் இறைவன் மீது இட்டுக்கட்டி பொய் கூறுகின்றார், தான் நபி என்று கூறி தனது வசனங்களை எடுத்து வைத்து இது இறைவனின் வசனங்கள் என்று கூறுகிறார். ஆனால் அவர் நபியாக இல்லாமல் இருந்து அவர் கூறுகின்ற வசனங்களும் இறைவனின் வசனங்களாக இல்லாமல் இருந்தால் பிறகு அல்லாஹ் அப்படிப்பட்டவருக்கு உண்மையாளர்களுக்கு வழங்குவது போன்று கால அவகாசம் வழங்குவான் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். இவையெல்லாம் இருந்தும் அல்லாஹ் அவருக்கு உண்மையாளர்களுக்கு வழங்குவது போன்று கால அவகாசம் வழங்குவான் என்பது
சாத்தியமற்ற ஒன்றாகும். உண்மையாளர்களைப் போன்று அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை பரப்புவதும் சாத்தியமற்ற ஒன்றாகும். எனவே இந்த கொள்கை மிகவும் சரியானதும் மிகவும் அருளுக்குரியதுமாகும். மேலும் அதுவே சமாதானத்தின் அடிப்படையை நிறுவக்கூடியதாக இருக்கும். அதாவது எவர்களது மார்க்கம் வேரூன்றி விட்டதோ, நீண்ட ஆயுளை பெற்றுவிட்டதோ, மேலும் கோடிக்கணக்கான மக்கள் அந்த மார்க்கத்தில் வந்துவிட்டார்களோ, அப்படிப்பட்ட எல்லா நபிமார்களையும் நாம் உண்மையான நபிமார்களாக கருத வேண்டும். இந்த கொள்கை மிகவும் நல்ல கொள்கையாகும். இந்த கொள்கையை முழு உலகமும் பின்பற்றி நடந்தால் அதன் மூலமாக படைப்பினங்கள் மற்றும் பொதுமக்களின் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கின்ற ஆயிரக்கணக்கான குழப்பங்களும் மதங்களை இழிவுபடுத்துவதும் நீங்கிவிடும். ஒரு மதத்தை பின்பற்றி செல்பவரை பார்த்து தங்களது எண்ணத்தில் பொய்யராகவும் இட்டுக்கட்டி கூறுவோராகவும் இருக்கின்ற ஒரு நபரை அவர் பின்பற்றுகின்றார் என்று கூறுவதன் மூலமாக இப்படிப்பட்டவர்கள் பல்வேறு குழப்பங்களுக்கான அடித்தளத்தை உருவாக்குகின்றார்கள். மேலும் அவர்கள் கண்டிப்பாக பிறரை இழிவுபடுத்தும் குற்றத்திற்கு ஆளாகிவிடுகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் அந்த நபியின் மகிமைக்கு எதிராக மிகவும் தரக்குறைவான சொற்களை கூறுகின்றனர். தங்களது சொற்களை ஏசி பேசுகின்ற நிலை வரை அவர்கள் அதை கொண்டு செல்கின்றனர். சமாதானத்திற்கும் படைப்பினங்கள் பொதுமக்கள் ஆகியோரின் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கின்றனர். அவர்களது இந்த எண்ணம் முற்றிலும் தவறானதாகும். தங்களது தரக்குறைவான கூற்றுகளின் காரணமாக இறைவனது பார்வையில் அவர்கள் அநீதி இழைப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். அளவற்ற அருளாளனாகவும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனாகவும் இருக்கின்ற இறைவன் ஒரு பொய்யரின் மார்க்கத்திற்கு அநியாயமாக வளர்ச்சியை வழங்கி அதை வேரூன்ற செய்து மக்களை அதன் மூலம் ஏமாற்றுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஒரு நபர் பொய்யராகவும் இட்டுக்கட்டி பொய் கூறுவோராகவும் இருந்தும் கூட தனது பார்வையில் அவர் உண்மையான நபிமார்களுக்கு சமமானவர்களாக இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்க மாட்டான். இந்த கொள்கை மிகவும் நேசத்திற்குரியதும் அமைதியை வழங்கக்கூடியதும் சமாதானத்தின் அடித்தளத்தை நிறுவக்கூடியதாகவும் இருக்கின்றது. நல்லொழுக்க நிலைமைகளுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதாவது உலகில் வந்துள்ள எல்லா நபிமார்களையும் அவர்கள் இந்தியாவில் வந்திருந்தாலும், பாரசீகத்தில் தோன்றியிருந்தாலும், சீனாவில் வந்திருந்தாலும், வேறு எந்த நாட்டில் வந்திருந்தாலும் அவர்களை நாம் உண்மையாளராக கருத வேண்டும். இறைவன் கோடிக்கணக்கான உள்ளங்களில் அவர்களது கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நிலைநாட்டியுள்ளான். அவர்களது மார்க்கத்தை வேரூன்ற செய்துவிட்டான். பல நூற்றாண்டுகளாக அந்த மதங்கள் நிலை பெற்று வந்தன. இந்த கொள்கையை திருக்குரான் எங்களுக்கு கற்பித்துள்ளது. இந்த கொள்கையின் அடிப்படையிலேயே நமது இந்த விளக்கத்திற்கு கீழ் வருகின்ற ஒவ்வொரு மதத்தின் தோற்றுனரையும் நாம் கண்ணியமிக்க பார்வையில் பார்க்கின்றோம். அவர்கள் இந்து மதத்தின் தோற்றுனராகவோ அல்லது பாரசீகத்தில் உள்ள மதத்தின் தோற்றுனராகவோ, சீனாவில் உள்ள மதத்தின் தோற்றுனராகவோ, அல்லது யூத மதத்தின் தோற்றுனராகவோ, அல்லது கிறிஸ்துவ மதத்தின் தோற்றுனராகவோ இருந்தாலும் சரியே. ஆனால் வேதனை என்னவென்றால் நமது எதிரிகளுக்கு நம்முடன் இவ்விதமாக நடந்து கொள்ளவே முடியவில்லை. இறைவனது தூய மாற்ற முடியாத அந்த சட்டம் அவர்களது நினைவில் இல்லை. அதாவது உண்மையான நபிக்கு வழங்கக்கூடிய அந்த கண்ணியத்தையும் பரக்கத்தையும் ஒரு பொய் நபிக்கு அவன் வழங்க மாட்டான். இவ்வாறு உண்மையான நபியின் மதம் வேரூன்றி நிற்க முடியுமோ, மேலும் நீண்ட ஆயுளை பெறுமோ, அதுபோன்று பொய் நபியின் மதம் வேரூன்றி நிற்க முடியாது. அது நீண்ட ஆயுளையும் பெறாது. சமுதாயங்களில் தோன்றிய நபிமார்களை பொய்யர்கள் என்றும் தீயவர்கள் என்றும் கூறுகின்ற இத்தகைய கொள்கையுடைய மக்கள் எப்போதும் சமாதானம் மற்றும் அமைதியின் பகைவர்களாகவே இருக்கின்றார்கள். சமுதாயங்களுள்ள பெரியார்களை ஏசி பேசுவதை விட அதிகமாக குழப்பத்தை தூண்டக்கூடிய வேறு எந்த செயலும் இருக்க முடியாது. சில நேரங்களில் மனிதன் மரணிப்பதை கூட விரும்புவான். ஆனால் தன் நம்புகின்ற மகான் தொடர்பாக அவர் தீயவர் என்று கூறப்படுவதை அவன் விரும்ப மாட்டான். நமக்கு ஏதாவது ஒரு மதத்தின் போதனைகள் மீது ஆட்சேபனை இருந்தால் அந்த மதத்தை சார்ந்த நபியின் மீது நாம் தாக்குதல் நடத்தக்கூடாது. தீய சொற்களால் அவரை நினைவு கூறக்கூடாது. மாறாக அந்த சமுதாயத்தின் தற்போதைய செயல்களில் அவர்கள் கடைபிடிக்கும் வழிமுறையை மட்டுமே ஆட்சேபனை செய்ய வேண்டும். அதாவது அந்த சமுதாயத்தில்
தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி ஆட்சேபனை செய்ய வேண்டும். மாறாக அந்த நபிமார்கள் மீது ஆட்சேபனை செய்யக்கூடாது. கூறுகின்றார்கள், உறுதியாக நம்புங்கள், எந்த நபி இறைவனிடமிருந்து தோன்றி கோடிக்கணக்கான உள்ளங்களில் கண்ணியத்தை பெற்றுவிட்டார்களோ, நூற்றுக்கணக்கான வருடங்களாக மற்றவர்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை இருந்து வருகிறதோ, அதுவே அவர் இறைவனிடமிருந்து வந்தவர் என்பதற்கான உறுதியான சான்றாக இருக்கிறது. அவர் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த அளவு அவரால் கண்ணியத்தை பெற முடியாது. இட்டுக்கட்டி பொய் கூறுவோருக்கு கண்ணியத்தை வழங்குவதும், கோடிக்கணக்கான அடியார்களிடம் அவர்களது மதத்தை பரப்புவதும், மிக நீண்ட காலமாக இட்டுக்கட்டி பொய்யாக கூறப்பட்ட அந்த மதத்தை பாதுகாத்து வைப்பது ஆகியவை இறைவனது வழக்கம் அல்ல. எனவே எந்த மதம் உலகில் பரவி உறுதியாக நிலை பெற்று நீண்ட ஆயுளையும் பெற்று விடுகிறதோ, அது தனது அசல் தன்மையில் ஒருபோதும் பொய்யானதாக இருக்க முடியாது. அவள் கொண்டு வந்த போதனைகள் ஆட்சேபனை செய்வதற்கு தகுதியுடையதென்றால் அதற்கு 3 காரணங்கள் இருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். தற்போதைய காலத்தில் அந்த நபி கொண்டு வந்த போதனை ஆட்சேபனை செய்ய தகுதியுடையதாக இருக்கின்றதென்றால் அதற்கு 3 காரணங்கள் இருக்க முடியும். முதலாவது காரணம், அந்த நபி வழங்கிய வழிகாட்டலில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது காரணம், அந்த நபி வழங்கிய வழிகாட்டல்களுக்கு விளக்கம் கூறும்போது அதில் தவறளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த காரணமும் இருக்க முடியும், அதாவது ஆட்சேபனை செய்யக்கூடிய நாம் சத்தியத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு விஷயம் புரியாததன் காரணமாக ஆட்சேபனை செய்யப்படுகிறது. இன்று இதுபோன்றுதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்துள்ளனர். வரலாறையும் இவர்கள் படிக்கவில்லை, சம்பவங்களையும் படிக்கவில்லை, திருக்குர்ஆனையும் இவர்களால் புரிய முடியவில்லை. கூறுகின்றார்கள், நாம் பார்க்கின்றோம் சில பாதிரிமார்கள் தங்களது குறைவான புரியும் திறன் காரணமாக திருக்குர்ஆன் கூறும் இந்த விஷயங்கள் மீது ஆட்சேபனை செய்கின்றனர். அவை தௌராத்தில் உள்ள சரியான இறைவனின் போதனைகள் தான் என்பதை இவர்களே ஏற்றுக்கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட ஆட்சேபனைகள் அவர்களது தவறாகவும் அவசரப்படுவதன் விளைவாகவும் இருக்கின்றது. கூறுகின்றார்கள், சுருக்கமாக கூறுவதென்றால் உலகத்தின் நலன், அதன் அமைதி, சமாதானம், தக்வா, இறைவன் மீதுள்ள அச்சம் ஆகியவை இந்த நபிமார்களை நாம் பொய்யர்களாக கருதக்கூடாது என்ற இந்த கொள்கையில்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளது உண்மை தொடர்பான கருத்து கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் நூற்றுக்கணக்கான வருடங்களாக நிலை பெற்றுவிட்டது. தொன்று தொட்டே இறைவனின் உதவி அவர்களுடன் இருந்து வருகிறது. நான் உறுதியாக நம்புகின்றேன், உண்மையை விரும்பக்கூடிய ஒருவர், அவர் ஆசியாவை சார்ந்தவராக இருந்தாலும் ஐரோப்பியராக இருந்தாலும், இந்த கொள்கையை விரும்புவார். பெருமூச்சு விட்டவாறு, அந்தோ நமது கொள்கையும் இவ்வாறானதாக ஏன் இருக்கவில்லை என்று அவர் ஏங்குவார். பிறகு அவர்கள் ராணிக்கு தொடர்ந்து எழுதுகின்றார்கள், இங்கிலாந்து மற்றும் இந்தியாவின் கண்ணியத்திற்குரிய ராணியே, இந்த கொள்கையை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். உலகில் அமைதியை பரப்புவதற்கு இந்த கொள்கை மட்டுமே உள்ளது. இது நமது கொள்கையாகும். இஸ்லாம் தனது இந்த அழகிய கொள்கையை குறித்து பெருமை கொள்ள முடியும். இந்த அன்பான உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய கொள்கையை குறிப்பாக அது தன்னுடன் வைத்திருக்கின்றது. இறைவனது அருள் ஒரு உலகையே இவர்களை பின்பற்றி செல்ல வைத்திருக்கின்ற அத்தகைய பெரியார்களின் மகிமையை தகர்க்கும் பணியை நம்மால் எப்படி செய்ய முடியும்? நூற்றுக்கணக்கான வருடங்களாக அரசர்களின் தலைகள் அவர்கள் முன்னால் குனிந்திருந்தன. பொய்யர்களுக்கு உண்மையாளர்களை போன்ற கண்ணியத்தை வழங்கி உண்மையாளர்களை போன்றே அவர்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு தலைவராக ஆக்கி அவரது மதத்திற்கு நீண்ட ஆயுளை வழங்கி அவரது மதத்திற்கு ஆதரவாக விண்ணின் அடையாளங்களை வெளிப்படுத்தி காட்டி உலகத்தை இறைவன் ஏமாற்ற விரும்புகின்றான் என்று இறைவனை பற்றி நம்மால் எப்படி தப்பெண்ணம் கொள்ள முடியும்? இறைவனே நம்மை ஏமாற்றிவிட்டால் நாம் நேர்வழி மற்றும் வழிகேடு ஆகியவற்றை எவ்வாறு பிரித்தறிய முடியும்? கூறுகின்றார்கள், இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். ஒரு பொய் நபியின் மகிமை, உயர் தகுதி போன்றவை ஒரு உண்மையான நபியிடமிருந்து எவ்வாறு பரவுகின்றதோ அவ்வாறு பரவ முடியாது. அந்த பொய்யரின் திட்டங்களில் உண்மையாளர்களின் திட்டங்களில் உருவாகின்ற அந்த பொலிவு உருவாக முடியாது. உண்மையாளரின் முதல் அடையாளம் இறைவனின் உதவியின் நிரந்தரமான ஒரு தொடர் அவருடன் இருக்கும்.
இறைவன் அவரது மதத்தின் செடியை கோடிக்கணக்கான உள்ளங்களில் நட்டு விடுகின்றான், அதற்கு ஆயுளையும் வழங்குகின்றான். எந்த நபியின் மதத்தில் இந்த அடையாளங்களை நாம் பார்ப்போமோ அப்போது நாம் நமது மரணம் மற்றும் தீர்ப்பு நாளை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட கண்ணியமிக்க தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடாது, மாறாக அவர்களுக்கு உண்மையான கண்ணியத்தையும் அவர்கள் மீது உண்மையான நேசத்தையும் வைக்க வேண்டும். சுருக்கமாக இறைவன் நமக்கு கற்றுத்தந்துள்ள முதலாவது கொள்கை இதுவாகும். இதன் மூலமாக நாம் ஒரு பெரிய நல்லொழுக்க பண்புக்கு வாரிசாகி விடுகின்றோம். தத்தமது மார்க்கத்தின் சிறப்புகளை எடுத்து கூறும் வகையில் உள்ள மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதில் அவர்கள் எழுதியுள்ளார்கள். இப்போது செயலளவில் பார்க்கும்போது இஸ்லாம் தான் உலகில் மிகைத்து நிற்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்லாம் உலகில் இரண்டாவது பெரிய மதமாக இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் உலகில் உள்ள ஏனைய மதங்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை மதிக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய மதிப்பை, கண்ணியத்தை, அதற்குரிய உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் உலகில் குழப்பமும் அமைதியின்மையும் உருவாகும். நாம் உலகில் உள்ள மதங்களுக்கு கண்ணியமளிப்பதும் மதிப்பளிப்பதும் மற்றும் அந்த மதத்தின் பெரியவர்கள் மற்றும் நபிமார்கள் ஆகியோர்களை இறைவன் பெருமிருந்து வந்தவர்கள் என்று நாம் கருதுவதும் திருக்குர்ஆன் நமக்கு கற்றுத்தந்துள்ள இந்த அழகிய போதனையின் காரணமாகவே இருக்கின்றது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக பொருத்தமற்ற சொற்களை கூறியிருந்தும் கூட, தரக்குறைவான படங்களை சித்தரித்து காட்டிய பிறகும் கூட, நாங்கள் எந்த ஒரு மதத்தை சார்ந்த நபியையும் பெரியாரையும் அதற்கு பதில் கூறும் வகையில் அவர்களுக்காக தவறான சொற்களை பயன்படுத்தி அழைத்ததே இல்லை. இவ்வாறு இருந்தும் முஸ்லிம்களை இவர்கள் அமைதியை சீர்குலைக்கின்றவர்கள் என்று கூறி குறிவைக்கின்றனர். முதலில் இந்த மக்கள் தான் அமைதியை சீர்குலைக்கின்ற பணிகளை செய்கின்றனர், உணர்வுகளை தூண்டிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றனர். பிறகு உணர்வால் அவர்கள் தூண்டப்பட்ட பிறகு இவர்கள் முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், எனவே இவர்களுக்கு எதிராக எல்லா விதமான நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நான் கடந்த குத்பாவில் கூறியது போன்று இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு இவற்றையெல்லாம் செய்யும் தைரியம் எப்படி வந்ததென்றால் அதற்கு காரணம் முஸ்லிம்கள் ஒரே அணியில் ஒன்றாக நிற்கவில்லை என்பதே ஆகும். அகமதிகளாகிய நம்மை அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கைகளின் கீழ் ஒன்று சேர்த்துள்ளான். உலகிற்கு நேர்வழியை காட்ட வேண்டியது நமது பணியாகும். உலகிற்கு அமைதி மற்றும் ரட்சிப்பிற்கான வழிமுறையை நாம் கூற வேண்டும். நான் படித்த ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த தூது செய்தியை முழுமையாக பரப்பிவிடுங்கள். அதன் மூலம் உலகுக்கு உண்மையான இஸ்லாமிய போதனைகளை பற்றி தெரிய வரும். நமது உள்ளத்திலும் ஒரு உண்மையான முஸ்லிமின் உள்ளத்திலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய உயர் தகுதி எந்த அளவு உயர்வானதாக இருக்கிறது என்பதை பற்றி உலகவாதிகளுக்கு தெரிய முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை, அன்னாரது அழகிய முன்மாதிரி எந்த அளவுக்கு அழகானதாக இருக்கிறது என்றால் ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவு அன்பும் நேசமும் இருக்கின்றது என்பதை எவராலும் கணித்து பார்த்துவிட முடியாது. இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பேரன்பு, மிகுதியான நேசம் ஆகியவற்றை ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள் மட்டும் தமது கவிதையில் கூறவில்லை. அவர் தமது கவிதையில் குந்த சவாதலி நாசிரி ஃபஅமிய அலையன் நாசிரு மன் ஷாஅ பஅதக ஃபல்யமுத் ஃபஅலைக குந்து உஹாசிரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எனது கண்ணின் மணியாக இருந்தீர்கள். இன்று நீங்கள் மரணித்து விட்டதால் எனது கண்கள் குருடாகிவிட்டன. நீங்கள் மரணித்த பிறகு எவர் மரணிப்பது பற்றியும் எனக்கு கவலை இல்லை. உங்களது மரணத்தை பற்றியே நான் அஞ்சினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த சமயத்தில் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கவிதையை கூறினார்கள். இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஆழமான நேசத்தை நம்மிடம் உருவாக்கி இருக்கின்றார்கள். நமது உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொள்வதில் ஒரு துடிப்பை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அவர்கள் ஓரிடத்தில் இந்த பேரன்பின் காட்சியை நம் முன்னால் கொண்டு வருகின்றார்கள். நீண்ட அரபி கவிதையிலிருந்து சில வரிகளை கூறுகின்றார்கள். கௌமுன் ரஅவுக வ உம்மத்துன் கத் உஹ்பிரத் மின் ஜாலிகல் பத்ரில்லதி அஸ்பானி. ஒரு சமுதாயம் உங்களை கண்டுள்ளது, ஒரு உம்மத் என்னை தனது பேரன்பராக மாற்றிய அந்த முழு நிலா பற்றிய செய்தியை கேட்டுள்ளது.
யபுகூன மின் ஸிக்ரில் ஜமாலி ஸபாபத்தன் வ தஅல்லுமம் மின் லவ்அத்தில் ஹிஜ்ரானி. அவர்கள் உமது அழகை நினைவு கூர்ந்து உம்மீது கொண்டுள்ள பேரன்பின் காரணமாக அழுகின்றனர். பிரிவின் வேதனையால் ஏற்படும் துக்கத்தின் காரணமாகவும் அவர்கள் அழுகின்றனர். வ அரல் குலூப லதல் ஹனாஜிரி குர்பத்தன் வ அரல் குரூப துசீலுஹல் ஐனானி. நான் பார்க்கின்றேன், உள்ளம் அமைதியற்ற நிலையில் தொண்டை வரை வந்துவிட்டது, கண்கள் கண்ணீர் வடிப்பதையும் நான் பார்க்கின்றேன். இந்த நீண்ட கசீதாவின் கடைசி வரிகள் இதுவாகும். நம்மில் பலருக்கும் குழந்தைகளுக்கும் கூட இந்த கசீதா மனப்பாடமாக தெரியும். அந்த வரிகள் இது: ஜிஸ்மியத்தீரு இலைக்க மின் ஷௌக்கின் அலா யா லைத்த கானத் கூவத்து தைரானி. எனது உடல் உங்கள் மீது கொண்டுள்ள பேரார்வம் காரணமாக உங்களை நோக்கி பறந்து வர விரும்புகிறது. அந்தோ எனக்கு பறக்கின்ற ஆற்றல் இருந்திருக்க வேண்டுமே. நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இத்தகு அன்பு கொள்வதற்கான பாடம் கற்றுத்தரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உலகவாதிகள் இதனால் என்ன ஆகிவிடப் போகிறது, இது ஒரு லேசான நகைச்சுவைதான் என்று கூறுகின்றார்கள். ஒழுக்கம் இந்த அளவு வீழ்ச்சி அடைந்து விடும் போது நல்லொழுக்கத்தின் தரம் உயரே செல்வதற்கு பகரமாக மிகவும் கீழான நிலைக்கு சென்று விடும் போதுதான் உலகத்தின் அமைதியும் சீர்குலைந்து விடுகிறது. நாம் அதிகம் முயற்சி செய்தவாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வாழ்க்கையின் பல்வேறு அழகிய அம்சங்களை உலகத்தின் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். இதற்காக சுருக்கமாக அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக இவற்றை விளக்கும் நூலாக லைஃப் ஆஃப் முஹம்மது உள்ளது. அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்டடி ஆஃப் ஹாலி குர்ஆனில் உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வாழ்க்கை தொடர்பான பகுதி இருக்கின்றது. இதனை ஒவ்வொரு அகமதியும் படிக்க வேண்டும். இதில் ஏறக்குறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வாழ்க்கை தொடர்பான எல்லா அம்சங்களும் விளக்கி கூறப்பட்டுள்ளது, அல்லது தேவையான முக்கிய அம்சங்கள் விளக்கி கூறப்பட்டுள்ளது என்றும் கூறலாம். பிறகு தத்தமது ஆர்வம், இன்பம், அறிவுத்திறன் ஆகியவற்றிற்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வாழ்க்கையை எடுத்துக் கூறுகின்ற மற்ற நூல்களையும் படியுங்கள். பல்வேறு வழிமுறைகள், தொடர்புகள், கட்டுரைகள், பிரசுரங்கள் ஆகியவற்றின் மூலம் உலகுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது அறிவு, அருள் ஆகியவற்றை பற்றி தெரிவியுங்கள். அல்லாஹ் இந்த முக்கியமான பணியை, கடமையை நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை ஒவ்வொரு அகமதிக்கும் வழங்குவானாக. இதுபோன்ற தரக்குறைவான அநீதியான பரிகாசத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது பகைமையை வெளிப்படுத்துபவர்கள் ஆகிய இவர்களை அறிவுள்ள மக்கள் தாமாகவே மறுத்து விடுகின்ற அளவிலுள்ள அறிவை இந்த உலகுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. அதன் மூலம் உலகம் அமைதியற்ற நிலையிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கட்டுமாக. அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்தும் அது தப்ப வேண்டும். அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா ஹாஜிர் தொழுகையை தொழ வைப்பேன். ஜனாதா வந்துவிட்டதா? இந்த ஜனாதா மதிப்புக்குரிய மௌலானா நஸ்ருல்லா கான் நாசிர் சாஹிப் உடையதாகும். இவர் ஜமாத்தின் முரப்பி ஆவார்கள். இவர் செப்டம்பர் 23ஆம் தேதி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதனால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவருக்கு வயது 72. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைய நாட்களில் இங்கு யூகேவிலே அவர்கள் இருந்து வந்தார்கள். குஜராத்தை சார்ந்த சௌதரி மெஹர் அல்லா தித்தா சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். இவரது தந்தையார் 1918ஆம் ஆண்டு தமது கிராமத்திலிருந்து நடந்தே சியால்கோட்டிற்கு சென்று ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கைகளில் பையத் செய்தார்கள். மர்ஹூம் நஸ்ருல்லா கான் நாசிர் சாஹிப் அவர்கள் 1960ஆம் ஆண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்தார்கள். ஜாமியா அஹமதியா ரப்பாவில் சேர்ந்தார்கள். கல்வி கற்கும் காலத்தில் அவர் முதலாக கலீஃபாவை அவரது பதவியிலிருந்து யாரும் அகற்ற முடியாது என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை ரபுவாவில் அல் ஃபஸில் பத்திரிகையில் வெளிவந்தது. அறிவுபூர்வமான விஷயங்களில் அவருக்கு ஆர்வம் இருந்தது. அதனால் அவர் ஜாமியா அஹமதியாவின் பத்திரிகையான முஜல்லத்துல் ஜாமியாவின் எடிட்டராக நியமிக்கப்பட்டார். ஜமாத்தின் பத்திரிகைகளிலும் நாளிதழ்களிலும் கட்டுரைகளை எழுதுவதற்கான திறமை அவரிடம் இருந்தது. அவற்றில் கட்டுரைகளை அவர்கள் எழுதி வந்தார்கள். ஜாமியாவிலிருந்து வெளியேறிய பிறகு 1983ஆம் ஆண்டு வரை பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு ஜமாத்துகளில் முரப்பியாக இவர் தொண்டு புரிந்து வந்தார். உள்ளூர் இஸ்லாஹ் இர்ஷாத் தலைமையக அலுவலகத்தில் தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக் அவருக்கு கிடைத்தது. 1994ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரை அன்சாருல்லா மாத இதழின் எடிட்டராக இவர்கள் இருந்தார்கள். இதன் காரணமாக இவர் மீது பல வழக்குகள் தொடரப்பட்டது. இதன் காரணமாக அவருக்கு வழக்குகளில் ஆஜராகுவதற்காக ரபுவாவிலிருந்து கராச்சி, சிந்து மற்றும் ஏனைய பல நகரங்களுக்கும் செல்ல வேண்டியது வந்தது. சில நேரங்களில் மிக விரைவாக அடுத்தடுத்து வழக்கில் ஆஜராகுவதற்கான தேதிகள் கொடுக்கப்பட்டன.
ஆனால் இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தும் கூட வயதானவராக இருந்தும் மிகவும் தைரியத்துடன் இதற்காக சென்று வந்தார்கள். மிகவும் வீரத்துடன் இவர்கள் இந்த வழக்குகளை சந்தித்தார்கள். சில நேரங்களில் நீதிமன்றத்தில் மிகவும் மோசமான நிலைமை ஏற்பட்டது. அவநம்பிக்கை ஏற்படும் நிலை இருந்தது. சில நேரங்களில் எதிரிகள் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் இவருக்கு தைரியத்தை வழங்கினான். இவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் அனைத்திலும் இவர்களே ஆஜரானார்கள். தாருல் கசாவில் காசியாக தொண்டு புரிகின்ற தௌஃபீக்கும் இவருக்கு கிடைத்தது. அஸ்ஹாபே சிதுகோ சஃபா என்ற ஒரு நூலையும் இவர் எழுதியுள்ளார். அதில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது 313 சஹாபாக்களின் வாழ்க்கை குறிப்புகளை இவர்கள் எழுதியிருந்தார்கள். இதை தவிரவும் இன்னும் பல நூல்களும் அவரால் எழுதப்பட்டுள்ளது. மிகவும் அதிகமாக துஆ செய்யக்கூடியவராகவும் நல்ல இயல்புள்ள எளிமையாக நடந்து கொள்கின்ற இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ள மனிதராக இவர் இருந்தார். மிகவும் மென்மையாக செயல்படும் இயல்புள்ளவராக இருந்தார். விசுவாசம் மிக்க மனிதராக இருந்தார். மர்ஹூம் வசியத் செய்திருந்தார், அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னிப்பானாக, தனது திருப்தியின் சொர்க்கத்தில் உயர்வான இடத்தை வழங்குவானாக. அல்லாஹ் இவரது பிள்ளைகளுக்கும் இவரது நன்மைகளை தொடர்ந்து நீடிக்க செய்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவரது ஜனாசா ஹாஜர் தொழுகையை நான் வெளியே சென்று தொழ வைப்பேன். நீங்கள் பள்ளிவாசலுக்குள் சஃபை சீராக வைத்திருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.